நெட்ல டைப்பிங் படிச்சா டெக்னிக்கலா முன்னேறலாம். எக்கச்சக்க கம்ப்யூட்டர் கோர்சஸ், எக்ஸலென்ட் ஃபேக்கல்டிஸ். இது மட்டுமா, ஸ்போக்கன் இங்கிலீஷ், அகாடமிக் ப்ராஜெக்ட் கைடன்ஸ், பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட், இன்டர்நெட் கஃபே, கம்ப்யூட்டர் சேல்ஸ். வணக்கம். ஸோ இன்றைக்கி பார்க்க போகிறது என்ன வவுச்சர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ ஆல்ரெடி நீங்கள் என்னெல்லாம் பார்த்துருந்தீங்க அப்படின்னு சொன்னால் கான்ட்ரா, பேமெண்ட், ரெசிப்ட்டு, சேல்ஸில் அக்கௌண்டிங் ஆர் வவுச்சர் மோட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்வாய்ஸ் மோட், இது வரைக்கும் பார்த்துருப்பீங்க. ஸோ இன்றைக்கி பார்க்க போகிற ஆப்ஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதே சேல்ஸ் வவுச்சர் டைப்பில் தான் வரும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட் நோட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கிரெடிட் நோட் அப்படின்றது என்ன அப்படின்னா ரிஜெக்ஷன். ஸோ ரிஜெக்ஷன் அப்படின்ற பார்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இப்போது நம்ம பொருள் விற்கிறோம், பொருள் வாங்குகிறோம், ரெண்டு ஆப்ஷன் நடந்துகிட்ருக்கு. அதில் பொருள் விற்கும்போது பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து எக்ஸாம்பிள் மொபைல் விற்கிறீங்க, இல்லை ஏதாவது கிளாஸ், அந்த மாதிரி பெரிய கிளாஸ் மாதிரி விற்கிறீங்க, அந்த பீரோ கிளாஸ் அந்த மாதிரிலாம் விற்கிறீங்க அப்படின்னா, ஸோ இந்த மாதிரிலாம் விற்கும்போது என்ன ஆகும்னா, டிரான்ஸ்போர்ட்டேஷனில் தான் வேறு இடத்துக்கு குடோனுக்கோ இல்லை கம்பெனிக்கோ இல்லை கஸ்டமருக்கோ போகும். அந்த மாதிரி டிரான்ஸ்போர்ட்டேஷனில் போகும்போது நமக்கே தெரியாமல் உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ மொபைலோட அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கிளாஸஸ்லாம் உடையிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. இல்லை நிறைய பொருள் வந்து ஸ்க்ராட்ச் ஆகிடும். ஸோ நிறைய பேர் நீங்களே பார்த்துருப்பீங்க, புது பொருள் ஏதாவது ஸ்க்ராட்ச் ஆச்சா திரும்பி ரிட்டர்ன் கொடுத்துருவாங்க. ஏன்னா அவ்வளோ காசு கொடுத்து வாங்குறாங்க, எனக்கு ஸ்க்ராட்ச் பண்ணி கொடுத்தீங்கன்னா எப்படி சார் சொல்லி சொல்கிறதுனால கண்டிப்பாக ரிட்டர்ன் கொடுத்துருவாங்க. ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த மாதிரி எதெல்லாம் ரிட்டர்ன் ஆகிருக்கோ அதை திரும்பி என்ன பண்ணுவாங்கன்னா அந்த சேல்ஸ் பண்ணும்போது வாங்கிப்பாங்க. இப்போ நம்ம தான் சேல்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், இப்போ நம்ம பொருள் ஏதாவது டேமேஜ் ஆகிருக்குன்னா திரும்பியும் கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. அதுதான் ரிட்டர்ன் அப்படின்னு சொல்லி வாங்கிப்போம். அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, வழக்கமாக நம்ம சொல்கிற வேர்டு என்ன இந்த அக்கௌண்டிங் டேர்மில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிஜெக்ஷன் இன் அப்படின்னு சொல்லுவாங்க. தட் இஸ் ரிட்டர்ன் அப்படின்னு சொல்லுவாங்க. ரிட்டர்ன் இன்வேர்டு. ரிட்டர்ன் இன்வேர்ட்னா நம்ம தான் பொருளை விற்றோம், விற்ற பொருளை திரும்பி நம்மக்கிட்டே வருது. அது பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ரிட்டர்ன் இன்வேர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னுன்றது ரிட்டர்ன் இன்வேர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சேல்ஸ் ரிட்டர்ன் அப்படின்ற வேர்டு தான் நிறைய கேள்விப்படலாம். சேல்ஸு லெஸ் ரிட்டர்ன் அப்படின்னு சொல்லி பேலன்ஸ் ஷீட்டில் போடுவீங்க, அது வந்து சேல்ஸ் ரிட்டர்ன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதை வந்து கிரெடிட் நோட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் கிரெடிட் நோட் அப்படின்ற வேர்டை யூஸ் பண்ணுறாங்கன்னா, சேல்ஸுன்றது எப்பவுமே என்னது கிரெடிட் தான். ஸோ சேல்ஸு நம்ம எடுத்தாலே அது எப்பவுமே என்ன டைப் ஆஃப் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா கிரெடிட் அக்கௌண்ட் தான் சொல்லுவோம் காமனாகவே. அப்போ அதனால் என்ன சொல்கிறாங்கன்னா கிரெடிட் நோட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதுக்கு ஷார்ட்கட் கீ வந்து F8 தான். சேல்ஸோட வவுச்சர் சம்மந்தப்பட்டது தான் இது. அதனால் F8 தான் வரும், அது மாறாது. அதோட கூட ஆட் ஆகும்போது கண்ட்ரோல் அப்படின்னு ஆட் ஆகும். ஸோ ஓகேங்களா. ஸோ இப்போ கிரெடிட் நோட்டோட ஷார்ட்கட் கீ வந்து கண்ட்ரோல் ப்ளஸ் F8. ரிட்டர்ன் பண்ணுற எல்லா பொருளையும் வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட் நோட் என்ட்ரியில் தான், அந்த வவுச்சரில் தான் நம்ம என்ட்ரி போடணும். ஓகேங்களா. ஸோ இதுக்கு பிஃபோராக வந்து பார்த்தீங்கன்னா F11 ஃபீச்சர்ஸில் இதெல்லாம் கொஞ்சம் ஆக்டிவேட் பண்ணணும். ஸோ அதில் வந்து நீங்கள் போடும்போது பார்த்தீங்கன்னா இந்த எதில் போய் ஆக்டிவேட் பண்ணுறது நான் ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு டேலியில் காமிக்கிறேன். ஸோ யூஸ் டெபிட் ஆர் கிரெடிட் நோட்டுன்னு போட்டிருக்கோம் F11 ஃபீச்சர்ஸில். அதை கண்டிப்பாக என்ன பண்ணணும், எஸ் கொடுக்கணும். அதாவது டெபிட் நோட்டும் கிரெடிட் நோட்டும் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்களா, கண்டிப்பாக. ஸோ எஸ் கண்டிப்பான்றது கொடுக்கணும். அப்புறம் யூஸ் இன்வாய்ஸ் மோட் ஃபார் கிரெடிட் நோட். எப்பவுமே ஞாபகம் வச்சுங்க, சேல்ஸ் அப்படின்னு நீங்கள் போட்டுட்டு இன்வாய்ஸ் மோடில் தான் போட போகிறீங்க. ஓகேங்களா. ஒரு நேம் வந்தது அப்படின்னு சொன்னால் அது வந்து இன்வாய்ஸ் மோடில் போடலாம் அப்படின்னு சொல்லி நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ எப்பவுமே கிரெடிட் நோட்டு டெபிட் நோட் ரெண்டுமே நம்ம யாருக்கு பொருளை விற்கிறோமோ அவங்க தானே பார்ட்டி. ஸோ பார்ட்டியை பேஸ் பண்ணி தானே இன்வாய்ஸ் மோட்டை தான் நம்ம சேல்ஸும் போட போகிறோம், பர்ச்சேஸும் பண்ண போகிறோம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் எப்பவுமே கிரெடிட் நோட் போடுறது வந்து இன்வாய்ஸ் மோடில் தான் போட முடியும். நீங்கள் அக்கௌண்டிங் மோடில் கிரெடிட் நோட்டை போடவே முடியாது. ஸோ அதெல்லாம் என்ன பண்ணுங்கள், யூஸ் இன்வாய்ஸ் மோட் ஃபார் கிரெடிட் நோட்டை கம்பல்சரியாக எஸ் கொடுக்கணும். ஸோ டிஸ்கவுண்ட்டுன்றது அதே மாதிரி தான், சேம் டிஸ்கவுண்ட் இருந்ததுன்னா டிஸ்கவுண்ட் நீங்கள் ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பேஜ் நம்பர் 149. ஸோ 149ல் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஆன் 2/9/2006. இப்போ நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு மேலேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள், கிரெடிட் பார்ட்டி நேம் சேல்ஸ் அக்கௌண்ட் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு கொடுக்கும்போது ஆன் 2/9/2006 M/S ABC and Co. return 2 numbers of Logitech mouse main location because of damage with the same value and also adjust sales tax. சரி, இப்போ நீங்கள் சேல்ஸில் ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம். ஸோ சேல்ஸ் ரிட்டர்னில் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இது வந்து டேட் எல்லாம் கொடுத்துட்டாங்க. ஓகே, இது எப்படி நமக்கு சேல்ஸ் ரிட்டர்ன் பண்ணும்போது எந்த பொருள் நம்ம விற்றுருக்கோம் அது சம்மந்தப்பட்டு தான் நம்ம என்ன பண்ணுவோம், ரிட்டர்ன் பண்ணுவோம் எப்பவுமே. இப்போ பொருள் எது விற்றுருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லாஜிடெக் மவுஸில் யாருக்கு விற்றுருக்கோம், ஏபிசி அண்ட் கோக்கு விற்றுருக்கோம். அப்போ இது எப்படி சார் தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸாக உங்கள் புக்கில் எக்ஸாம்பிள் சம் 146 பேஜ் நம்பர் எடுத்து பாருங்கள்.
அதில் தான் ஏபிசி அண்ட் கோ கொடுத்துருக்காங்க. அதில் தான் 10 லாஜிடெக் மவுஸ் இருக்குது. அண்ட் தென் டிவிஎஸ் எப்சன் பிரிண்டரும் இருக்குது. ஆனால் இவங்க எதை ரிட்டர்ன் பண்ணுறாங்கன்னா எப்சன் பிரிண்டர் ரிட்டர்ன் பண்ணவே இல்லை. ஸோ எதை ரிட்டர்ன் பண்ணுறாங்க? லாஜிடெக் மவுஸ் தான் ரிட்டர்ன் பண்ணுறாங்க. அது கூட எவ்வளோ 2 நம்பர்ஸ் தான் ரிட்டர்ன் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போது ப்ரீவியஸாக நம்ம சேல்ஸில் எந்த பொருளை விற்றுருப்போமோ அதை தான் ரிட்டர்ன் பண்ண முடியும். புதுசாக ஒரு பொருளை வந்து சேல்ஸ் பண்ணி அதை விற்கிறதுக்கான அது ரிட்டர்ன் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் கிடையாது. அப்போ ப்ரீவியஸாக நீங்கள் போட்ட என்ட்ரிலாம் எடுத்து பார்க்கணும். அதில் இந்த யார் கம்பெனியோ அந்த கம்பெனி பேர் நேம் ஏதாவது இருந்ததுன்னா அதே கம்பெனி அதே நேம் இருந்தால் தான் உங்களால் ரிட்டர்ன் பண்ண முடியும். ஸோ வேறு இப்போ ஏபிசி அண்ட் கோக்கு நம்ம விற்றுருக்கோம். இப்போ சம்மந்தமே இல்லை இங்கே வந்து ZYXW அப்படின்னு சொல்லி ஒரு நம்பரை கொடுத்துட்டு அதுக்கு ரிட்டர்ன் பண்ணுறாங்கன்னா அதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஸோ ப்ரீவியஸாக எந்த கம்பெனியோ அந்த கம்பெனி நேம் தான் இங்கே வந்திருக்கணும். ஸோ அதில் அந்த பொருள் நம்ம விற்றுருக்குமா? ஆமாம். அப்போ 2 நம்பர்ஸ் ஆஃப் லாஜிடெக் மவுஸ் விற்றுருக்கோம். ஸோ அந்த 2 நம்பர்ஸ் ஆஃப் லாஜிடெக் மவுஸில் ரிட்டர்ன் எடுத்துக்கிறோம். அவ்வளோதான். ஓகேங்களா? சரி, இப்போ நான் என்ட்ரி போட்டுக்காம பாருங்கள். டேலிக்குள்ளே போங்க, அக்கௌண்டிங் வவுச்சருக்குள்ளே போங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு வந்து ஆக்டிவேட் பண்ணணும். எதில் ஆக்டிவேட் பண்ணணும்? F11. ஸோ F11ல் போனீங்கன்னா இன்வென்ட்ரிக்குள்ளே போங்க. F2க்குள்ளே போனீங்கன்னா இன்வென்ட்ரி ஸ்க்ரீன் வரும். இதில் ஆல்ரெடி அலோவ் இன்வாய்ஸிங் சொல்லி எஸ்ன்னு கொடுத்து நேற்று ஒர்க் பண்ணிட்டோம். அது கீழே பாருங்கள் யூஸ் டெபிட் ஆர் கிரெடிட் நோட்ஸ் போட்டிருக்குங்களா? இந்த இடத்துல என்ன பண்ணுங்கள்? எஸ். இதுதான் நான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன். இதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு யூஸ் இன்வாய்ஸ் மோட் ஃபார் கிரெடிட் நோட்டுன்னு போட்டிருக்கு. அதுவும் என்ன பண்ணணும்? எஸ் கொடுக்கணும். அதுக்கப்புறம் செப்பரேட் டிஸ்கவுண்ட் காலம்ஸ் ஆல்ரெடி நேற்றே கொடுத்தாச்சு ப்ரீவியஸ் கிளாஸ்லேயே, அதுவும் எஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் கூட கொடுத்துக்கலாம். நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போது இதெல்லாம் ஆக்டிவேட் பண்ணலாம். அப்போ தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நமக்கு அந்தந்த ஆப்ஷன் வரும்போது அது பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். மொத்தமாக பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அது எதுக்காக பண்ணுறோன்னு தெரியாமல் போயிடும். ஸோ அந்த ரீசனுக்காக தான். ஸோ இப்போ யூஸ் டெபிட் ஆர் கிரெடிட் நோட்ஸ் வந்து எஸ் கொடுக்கணும். அப்புறம் யூஸ் இன்வாய்ஸ் மோட் ஃபார் கிரெடிட் நோட்ஸும் வந்து எஸ் கொடுக்கணும். ஓகேங்களா? இப்போ கொடுத்துட்டு சேவ் பண்ணிங்க. Ctrl A கொடுத்தா சேவ் ஆகிடும். இப்போது கிரெடிட் நோட்டுக்கு என்ன ஷார்ட்கட் கீ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா Ctrl கீயை ப்ரெஸ் பண்ணிவிட்டு F8 கொடுக்கலாம். அப்படின்னா இங்கே ரைட் சைடு இருக்குது பார்த்தீங்களா? இதை கிளிக் பண்ணாலும் ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? சரி, இப்போ இது மட்டும் தான் வந்துருச்சுன்னா இப்போ 2 தான் காமிக்குது. நமக்கு எப்படி தேவை? இன்வாய்ஸ் மோடில் தேவை. ஸோ அப்போ என்ன பண்ணணும்? ஆஸ் இன்வாய்ஸ்ன்னு போட்டிருக்கா? அப்போ என்ன ஷார்ட்கட் கீ? Ctrl V. ஸோ Ctrl V கொடுத்தீங்கன்னா இது வந்துடும். இதில் ரொம்ப டேட் ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா நம்ம டேட்டை மாற்றி போட்டுட்டோம் அப்படின்னா சேல்ஸ் பண்ணும்போது ஒரு டேட் இருக்கும், ரிட்டர்ன் பண்ணும்போது ஒரு டேட் இருக்கும். இப்போ சேல்ஸ் வந்து ஒரு செகண்ட் அன்றைக்கி பண்ணியிருப்பாங்க, ரிட்டர்ன் பண்ணும்போது வந்து ஒரு 3rd 4th பண்ணியிருப்பாங்க. நம்ம ரிட்டர்ன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா செகண்டுன்னு போகிறதுக்கு பதிலாக 1 போட்டோன்னா ரிவர்ஸில் வரும் டேட்டெல்லாம். ஸோ அப்போ அது வந்து கரெக்டாக உங்களுக்கு பார்க்கும்போது வியூ வராது ஒழுங்காக. ஸோ அந்த ரீசனில் எப்பவுமே டேட் ரொம்ப முக்கியம். ஸோ டேட்டை சூஸ் பண்ணுங்கள். சில டேட்டில் கொடுத்துருக்காங்கன்னா சேம் அன்றைக்கே ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க. ஸோ என்றைக்கு வாங்கினாங்களோ அன்றைக்கே அதே டேட்டில் ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க. 2/9 தான் வாங்கியிருக்காங்க சேல்ஸ் பண்ணும்போது. சாரி 2/8 வாங்கியிருக்காங்க பாருங்கள். ஒரு மாதம் கழிச்சு. சார் ஒரு மாதம்லாம் அலோவ் பண்ணுவாங்களா சார் அப்படின்னா 2/8 வாங்கியிருந்தாலும் ஏன் 1 மந்த் வரைக்கும் அவங்க அலோவ் பண்ணுறாங்க? என்ன காரணம்னா அவங்க ரெகுலராக வந்து வாங்கிட்டு போகிறவங்களா இருப்பாங்க. அப்போ ரெகுலராக வந்து வாங்கிட்டு போகும்போது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா போன ஸ்டாக் வாங்கியிருப்பாங்க, அதோட இந்த ஸ்டாக்குக்கு தான் வருவாங்க. நடுவில் வந்து வாங்கிட்டு போக மாட்டாங்க. ரொம்ப டிஸ்டன்ஸாக இருக்குது, ஏதாவது மார்க்கெட் ரொம்ப தூரமாக இருந்ததுன்னா அப்போ பக்கத்துலேயே உடனே வந்து வாங்கிட்டு போக மாட்டாங்க. இன்ஃபர்மேஷன் கொடுத்துருவாங்க ஃபோனில். சார் இது மாதிரி 2 ப்ராப்ளமாக இருக்குது சார்னா அவங்க என்ன சொல்லுவாங்க? நீங்கள் எடுத்து வச்சுருங்க சார், நெக்ஸ்ட் டைம் வரும்போது மாற்றிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அந்த ரீசனில் தான் 2/9 பாருங்கள். அப்போ இந்த டிஃப்ரென்ஸ் எவ்வளோ வித்தியாசம் வருது பாருங்கள். ஒரு மாதம் வித்தியாசம் வருது. டேட்டா கரெக்டாக போடுங்க. போட்டு முடிச்சு என்ட்ரு பண்ணுங்கள். இதில் M/ABC and Co அதை சூஸ் பண்ணுங்கள். இங்கே Ctrl A கொடுத்துருங்க. என்ட்ரிலாம் ரொம்ப சிம்பிளுங்க. ஏன் அப்படின்னா நம்ம அது கரெக்டாக பார்க்கணும். 2 நிமிஷம் வேலை தான் அது. அது கரெக்டாக பார்த்தீங்கன்னா எந்தெந்த வவுச்சர் வந்து எப்படி யூஸ் பண்ணுறான், எந்த டிரான்சாக்ஷனுக்கு எப்படி வரும் அதெல்லாம் பார்க்கணும். அப்போ இது பார்த்தோன்னே எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 149 போட்டிருக்காங்க. அதில் on 2/9/2006ன்னு போட்டிருக்கு. M/ABC and Co போட்டிருக்கு. ரிட்டர்ன் 2 நம்பர்ஸ்ன்னு போட்டிருக்கு. ரிட்டர்ன்னு ஒரு வேர்டு வந்துட்டாலே அது வந்து சேல்ஸ் ரிட்டனாக இருக்கும், இல்லைனா பர்ச்சேஸ் ரிட்டனாக இருக்கும். அவ்வளோதான், 2 தான் ஆப்ஷன். அப்போ சேல்ஸ் ரிட்டன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி சார் தெரிஞ்சுக்கலாம் சேல்ஸ் ரிட்டன்னா? ப்ரீவியஸாக இருக்க சேல்ஸோட என்ட்ரிஸ்லாம் பாருங்கள். ப்ரீவியஸாக சேல்ஸில் இன்வாய்ஸ் மோட் போட்டிருப்பீங்களா? அதோட என்ட்ரிஸ்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் யார் அந்த கம்பெனி பேர் ப்ளஸ் அந்த பொருளை யார் விற்றுருக்காங்களோ அதுதான் அது சேல்ஸ் ரிட்டனாக மீன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதே மாதிரி பர்ச்சேஸ் பண்ணும்போது பர்ச்சேஸ்க்கும் இதே மாதிரி தான் பார்க்கணும். ஸோ அப்போ இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா சோல்டு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பெய்டு, ரிசீவ்ட்லாம் கொடுக்கவே மாட்டாங்க. ஆனால் என்ன கொடுத்துருப்பான்னா ரிட்டர்ன்னு கொடுப்பான். டிரான்சாக்ஷனில் ரிட்டர்ன்னு கொடுத்துருப்பான். பேஜ் நம்பர் 149 அந்த டிரான்சாக்ஷனில் பாருங்கள். எக்ஸாம்பிள் சம்மில் ரிட்டர்ன்னு கொடுத்துருக்கான். ரிட்டர்ன் வந்து யார்கிட்ட வாங்கியிருக்கோம்? ABC and Co. நம்ம ப்ரீவியஸ் கிளாஸில் தான் வந்து ABC and Co போடுறதுனால நமக்கு ஞாபகம் இருக்கும். ஓகே ஃபைன்.
ஆனால் இப்போ என்ட்ரிலாம் கம்பெனியில் போய் போடும்போது ப்ரீவியஸ் கிளாஸ் எல்லாம் வச்செல்லாம் போட முடியாது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும், சேல்ஸோட அக்கௌண்ட்லாம் எடுத்து பார்க்கணும், யாரெல்லாம் சேல்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அப்படி பார்த்துட்டு அதில் யார் இருக்காங்களோ அவங்களது ரிட்டர்ன் எடுத்து போடணும். இது ஒரு மெத்தட். இன்னொன்று இன்னும் ஈஸியாக ஒரு ஆப்ஷன் கொடுப்பாங்க. அது எப்படின்னா, இப்போ ஆன் 2/9/2006ன்னு கொடுத்துருக்காங்கல்ல, அதுக்கு பதிலாக ப்ரீவியஸாக எப்போ வாங்கினமோ அந்த டேட்டை மென்ஷன் பண்ணுவாங்க. ஆன் 2/8/2006 returned from ABC and Co on 2/9/2006 மென்ஷன் பண்ணுவாங்க. ரெண்டு டேட்டுமே வரும். ப்ரீவியஸாக ரிட்டர்ன் பண்ண அந்த டேட்டும் வரும், இப்போ நம்ம போடுற என்ட்ரி டேட்டும் வரும். ரெண்டுமே கொடுத்துருப்பாங்க. இப்போ ஆன் 2/9/2006ன்னு போட்டு M/S ABC and Co போட்டு ரிட்டர்ன்ட் அப்படின்னு போட்டுட்டு ஃப்ரம் 2/8/2006ன்னு ஒரு டேட்டை கொடுப்பாங்க. அப்படி கொடுத்தாங்கன்னா அப்போ அந்த டேட்டில் பண்ணதுன்னு ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். அது வந்து எதுவுமே உங்களுக்கு சேல்ஸ்லாம் போய் பார்க்காம எக்ஸாக்டாக அந்த டேட்டில் போய் பார்த்தீங்கன்னா இந்த ABC and Co பேர் இருக்கும், அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரியும் கொடுப்பாங்க. அப்படி கொடுத்தா ரொம்ப ஈஸி. அது எப்படின்னா, எப்போ நம்ம சேல் பண்ணியிருக்கோமோ அந்த டேட்டும் இங்கே சேர்ந்து வரும். அப்போ ரெண்டு டேட் இங்கே காமிக்கும், ரிட்டர்ன் பண்ணும்போது ரெண்டு டேட் காமிக்கும், அது ஈஸியாக போட்டுடலாம். ஸோ ஒரு சில டைமில் அப்படி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மோஸ்ட்லி கம்பெனிஸில் அப்படி தான் எடுத்து ஃபாலோ பண்ணுவாங்க. இல்லை நீங்கள் ப்ரீவியஸ் எக்ஸசைஸ்லாம் பார்த்துட்டு அந்த எக்ஸாம்பிள் சம்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கணும். இப்போ இங்கே பாருங்கள், ஒரு சேஞ்சஸ் இருக்குது பாருங்கள். ஆல்ரெடி சேல்ஸ் தானே பார்த்துருப்பீங்க. இப்போ இங்கே என்ன போட்டிருக்கு, சேல்ஸ் ரிட்டர்ன். நம்ம என்ன பண்ணுறோம், பொருள் ரிட்டர்ன் தானே பண்ணுறாங்க. அப்போ சேல்ஸ் ரிட்டர்ன் போட்டு என்டர் பண்ணுங்க. என்டர் பண்ணி முடித்தோடனே நேம் ஆஃப் ஐட்டம். ஸோ நேம் ஆஃப் ஐட்டம் வந்து பார்த்தீங்கன்னா லாஜிடெக் மவுஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்து என்டர் பண்ணுங்கள். குடோன் வந்து எதுவுமே கொடுக்கலனா மெயின் லொக்கேஷன், அப்படி இல்லைனா ப்ரீவியஸாக என்ன போட்டிருக்காங்களோ அந்த குடோன் அப்படியே போடணும். அப்போ எக்ஸாம்பிள் சம்மில் அவங்க மெயின் லொக்கேஷனில் போட்டிருந்தாங்கன்னா எக்ஸாம்பிள் சம்மில் மெயின் லொக்கேஷனாக இங்கேயும் மெயின் லொக்கேஷன் தான். எக்ஸாம்பிள் சம்மில் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் லொக்கேஷன் இல்லாமல் குடோன் வந்து ஈஸ்ட் ஜோன் போட்டிருந்தாங்கன்னா ஈஸ்ட் ஜோன் தான் போடணும். அங்கே என்ன ப்ரீவியஸாக போட்டிருந்தாங்களோ அதை தான் இங்கேயும் மென்ஷன் பண்ணணும். ஸோ எவ்வளோ குவான்டிட்டி, 2 குவான்டிட்டி. ரேட் வந்து 310. ரேட்டெல்லாம் ப்ரீவியஸாக பார்த்து போடுங்க. அவங்க எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. ரிட்டர்ன் பண்ணும்போது எக்காரணத்துக்கு கொண்டும் ரிட்டர்ன் பண்ணும்போது கொடுக்கவே மாட்டாங்க. நீங்கள் தான் செக் பண்ணி போடணும். ஏன்னா ரிட்டர்னில் என்ன பண்ணணும், நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ரேட்டை மாற்றிடுவாங்க, டிஸ்கவுண்ட் போட மறந்துடுவாங்க, சேல்ஸ் டேக்ஸ் போட மறந்துடுவாங்க. அப்போ உங்களுக்கு டோட்டலாக அந்த டிரான்சாக்ஷன் வேல்யூவே மாறிடும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுங்கள், கண்டிப்பாக அந்த இதுவை பாருங்கள், கரெக்டாக ரேட் பாருங்கள், டிஸ்கவுண்ட்லாம் பாருங்கள். இதுக்கு டிஸ்கவுண்ட் இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா டிவிஎஸ் எப்சன் பிரிண்டருக்கு தான் டிஸ்கவுண்ட் இருக்குது, இதுக்கு கிடையாது. என்ட்ரு பண்ணுங்கள், மறுபடியும் என்ட்ரு பண்ணுங்கள், மறுபடியும் என்ட்ரு பண்ணுங்கள். ஸோ ஒன்ஸ் அகைன் என்ட்ரு பண்ணிவிட்டு இது வரைக்கும் முடிஞ்சிச்சு, ஒரு ஐட்டம் முடிஞ்சிச்சு. இப்போ செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வேறு எந்த ஸ்டாக்குமே இல்லை. ஸோ இந்த இடத்துல சேல்ஸ் டேக்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டுருங்க. எவ்வளோ பர்சன்ட்டு, 10%. அப்போது ஆல்ரெடி நம்ம போட்ட அந்த 10 இதுக்கு வந்து 3200 போட்டிருந்தோம். அதுக்கு ஒரு 10% போட்டு தான் சேல்ஸ் டேக்ஸ் போட்டு அங்கே சேல்ஸ் பண்ணும்போது வாங்கணும் காசு. இப்போ என்ன பண்ணணும், அதே மாதிரி அவங்க ரிட்டர்ன் கொடுக்கும்போதும் இந்த 2 குவான்டிட்டிக்கு மட்டும் சேல்ஸ் டேக்ஸ் 10% லெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பாருங்கள் டோட்டலாக 682 ரூபா கழிச்சிட்டு தான் நீங்கள் கொடுக்கணும். இல்லை வேறு பொருள் ரிட்டர்ன் கொடுத்துடலாம். வேறு 2 புதுசாக ஒரு லாஜிடெக் மவுஸ் 2 கொடுத்துட்டிங்கன்னா எல்லாமே ஈக்குவல் ஆகிடும். ஸோ சேம் அதே தான். ஸோ இதான் வந்து சேல்ஸ் டேக்ஸோட என்ட்ரி. 10% போட்டாச்சு, 62 ருபீஸ். மொத்தம் 682 ரூபா. ஸோ சேவ் பண்ணிங்க. அதுக்கப்புறம் கண்ட்ரோல் ஏ கொடுத்து சேவ் பண்ணிக்கலாம், இல்லை அக்செப்ட் பண்ணி எக்ஸ் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ கொடுத்து கண்ட்ரோல் ஏ முடிஞ்சிச்சு. இப்போ வெளியில் வந்துடுங்க, டிஸ்பிளே போங்க, டே புக்கு, ஆல்ட் F2 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன போட்டிருந்தோம், கிரெடிட் நோட் போட்டிருந்தோம். அது கடைசி இங்கே காமிக்குதுங்களா, ஆல்ட் F1. அப்படியே ஸ்க்ரால் பண்ணி கீழே வாங்க. கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல இங்கே கொடுத்துருப்பாங்க. இல்லை ஏதாவது சேஞ்சஸ் இருந்தால் செலக்ட் பண்ணி என்ட்ரு பண்ணி உள்ள போய் பார்த்துக்கலாம். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு ரிட்டனோட யூசஸ். ஸோ ரிட்டன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த டிரான்சாக்ஷன்லேயே ரிட்டர்ன் ஒரு வேர்டு வரும். எந்த கம்பெனிக்கிட்டேருந்து வாங்குகிறோமோ அந்த கம்பெனிக்கே வந்து திரும்பியும் நம்ம ரிட்டர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது ஒரு ஆப்ஷன். இன்னொன்று, அந்த டேட்டில் எந்த டேட்டில் பொருள் வாங்கணுமோ அந்த டேட்டு பொருள் வாங்கினதோ விற்றதோ அந்த டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா திரும்பியும் நமக்கு டிரான்சாக்ஷனில் கொடுப்பாங்க. நம்ம புக்கில் நான் கொடுக்கல, ஒரு சில இடத்துல வழக்கமாக வந்து நீங்கள் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணும்போது கண்டிப்பாக அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா கன்ஃபியூஸ் ஆகிடும், நிறைய என்ட்ரிஸ் இருந்தால் கன்ஃபியூஸ் ஆகிடும். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த டேட்டில் நான் வாங்கினதை இப்போ ரிட்டர்ன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி இன்ஃபர்மேஷன் கொடுத்துருவாங்க. அது ஈஸியாக இருக்கும். இன்னும் அப்படி இல்லை நீங்கள் தான் செக் பண்ணி பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ இதான் வந்து சேல்ஸ் ரிட்டர்ன். ஷார்ட்கட் கீ வந்து கண்ட்ரோல் ப்ளஸ் F8. ஸோ அக்கௌண்டிங் வவுச்சரில் போய்ட்டு அதில் கண்ட்ரோல் F8 கொடுத்துட்டு F11 போய்ட்டு இந்த F2 இன்வென்ட்ரியில் போய்ட்டு இதெல்லாம் ஆக்டிவேட் பண்ணிவிட்டு அண்ட் தென் வெளியில் வந்துட்டு என்ட்ரி போட்டுட்டு செக் பண்ணி பாருங்கள். ஸோ என்ட்ரி போடுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஆனால் எந்தெந்த ஆப்ஷனுக்கு எது ஆக்டிவேட் பண்ணணும், எந்த டிரான்சாக்ஷனுக்கு எது யூஸ் பண்ணணும்லாம் கண்டிப்பாக தெரியணும். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு டேலியில் பொறுத்தவரைக்கும் எல்லாமே என்ட்ரி போடுற மாதிரியே தான் இருக்கும். ரொம்ப ஈஸியாக போட்டு போயிடுவீங்க, இல்லை அட்லீஸ்ட் அதை மகப்பாவது பண்ணிட்டு போயிடுவீங்க. அப்படி போடாதீங்க.
இந்தந்த வவுச்சர் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது, இந்த டிரான்சாக்ஷன் எதுக்கு யூஸ் ஆகுது. சம் போடும்போது போட்டுடலாம், கிளாஸில் படிக்கும்போது படிச்சிடலாம். ஆனால் ஆஃபீஸில் போகும்போது முடிக்க ஆரம்பிப்பீங்க. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் கரெக்டாக புரிஞ்சுட்டு அதுலேயே நோட்ஸ் கொடுத்துருப்பேன் புக்லேயே, அந்த நோட்ஸ் காலத்தில் ஃபில் பண்ணிங்க கரெக்டாக. உங்களுக்கு எதெல்லாம் புரியலையோ அதை ஃபில் பண்ணிக்கலாம். இல்லை அக்கௌண்டிங் வவுச்சரில் போடும்போது கீழே நரேஷனில் ஃபில் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ. ஃபுல்லி ஏர் கண்டிஷன்னு 100% கம்ப்ளீட் எஜுகேஷனல் சென்டர். அதனால தான் ரிசல்ட்டும் 100%